உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பனையூர்களுடைய மர்மங்களை உடைக்கிறேன்னு சொல்லி ஐயநாதன் சொல்கிறாரு. அது என்ன பனையூர் மர்மங்கள் அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய மர்மங்கள் தான் அவை அப்படின்ட்டு ஒரு சில செய்தி வர நேரத்தில் அரசியல் ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்கிறாரு விஜய். அவர் அடிக்கிற அடி கில்லி ஆட்டமாக இருக்கும் அப்படின்னும் பிரசாந்த் கிஷோரும் விஜய் அவர்களும் சேர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சுன்னு சொல்லியும் ஐயநாதனை ஓரங்கட்டிய ஜான் ஆரோக்கியசாமி அதனால் பனையூர் ரகசியங்களை உடைக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயநாதனை சொல்லியும் புஷி ஆனந்த பின்னுக்கு தள்ளிட்டு ஆதவர்ஜினா முன்னிலையில் இருக்கிறதுனால புஷி ஆனந்த் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காருன்ற செய்தியும் காத்திருந்த காளியம்மாளுக்கு ஏமாற்றம் அப்படின்னும் பல செய்திகள் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமாக இன்றைக்கு உலா வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளபடி வந்த தகவல்கள் அடிப்படையில் சோர்ஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே கற்பனை கிடையாது. 99% இதில் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் மிக சரியான செய்திகளாக தான் இருக்கும். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த உள்ளத்தோடு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சினா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அரசியலில் கில்லி ஆட்டம் அடிக்கிறாரு விஜய் அவர்கள். இனிமேல் அவர் எதில் பார்த்தாலும் வெற்றியை தான் நோக்கி போக போகிறாரு. அந்த இலக்கை அவர் கொண்டு போகிறதுக்காக தான் தேர்தல் வியூகம் வகுக்கிறதுக்குன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை தேர்வு பண்ணி அவரோட பேசி பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒப்பந்தம் ஆயிடுச்சு. அந்த ஒப்பந்தம் இன்றைக்கி சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயுடைய இல்லத்தில் நடந்திருக்கு. இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த கூட்டம் வெகு நேரம் இருவரும் ஆலோசனை பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அதனால் இனிமேல் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுப்பாளராக இருந்தார்ல, இனி அதிமுகவுக்கு வேலை செய்ய மாட்டார். வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைகிறதுக்குள்ள அந்த வியூகங்களை வகுக்கிறதுக்கு ஒப்பந்தமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. அடுத்து விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடணும், வரக்கூடிய 2016 தேர்தலில் 234 தொகுதிகளில் விஜயும் ஒரு இடத்துல போட்டியிடணும்ல. அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் சுலபமான கேரண்டியான வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தை ஆராய்ஞ்சு அலசி அந்த தகவலை விஜய் அவர்களுக்கு சொல்லி அந்த தொகுதியில் அவரை நிற்க வச்சு அவரை வெற்றி பெற்று அந்த சட்டமன்றத்தில் கொண்டு சேர்க்கிற பொறுப்பும் பிரசாந்த் கிஷோர்கிட்ட வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் யார்கிட்ட கூட்டணி சேர்ந்தால் அது அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், யார்கிட்ட கூட்டணி சேர்ந்தால் அது புஸ்வானமாக்கி தமிழக வெற்றி கழகத்தை பின்னோக்கி தள்ளிடும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகளெல்லாம் மிக சரியாக ஆராய்ஞ்சு அதுக்கு சரியான பாதையை காட்டுற அந்த ஆலோசனையை பிரசாந்த் கிஷோர் விஜய்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறதாகவும் இன்னும் எதிர்காலத்துலேயும் அதை பற்றியெல்லாம் முழுமையாக ஆராய்ஞ்சு இப்படியெல்லாம் போகணுங்கிற சரியான வழியை காட்டுறதுக்கு அவர் தயாராகிட்டாருங்கிற செய்தியும் வருது. இந்த நிலையில் தான் பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்தவுடனே சிலரை முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள கொஞ்சம் ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்னு சொல்லி வருத்தமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ஐயநாதனாக இருக்கிறாரு. ஐயநாதன் சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளராக விஜய் அவருடைய ஆதரவாளராக பல தொலைக்காட்சிகள்லையும் வலைதளங்கள்லையும் யூடியூப்களையும் பேசி வந்தார். அப்படி அவர் தன்னுடைய கருத்துக்களையெல்லாம் பேச இதெல்லாம் விஜய்க்கு காதுக்கு போய் கிடைச்சிருக்குமான அது ஒரு சந்தேகமாக இருக்கிறப்ப நிறையா எழுத்து மூலியமாகவும் அந்த தகவல்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் அனுப்பிச்ச பிறகு விஜய் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இவருக்கு கொடுக்காத அளவுக்கு சிலர் ஏதோ தடுப்பு போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவரே நேரில் விஜய்கிட்ட செய்தி போகிற மாதிரி உங்களை சந்திக்க முடியுமா முடியாதான்னு கேட்குற மாதிரி ஒரு தகவல் அனுப்பிச்சவர் சந்திக்கிறதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்து ஜனவரி 2ஆம் தேதி அந்த விஜய் அவர்களும் இந்த ஐயநாதன் அவர்களும் சந்தித்து என்ன பண்ணியிருக்காங்க, வெகு நேரம் பேசியிருக்காங்க. அப்போ ரொம்ப மனம் திறந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. இவருடைய பேச்சுக்களையெல்லாம் கருத்தை எடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்காரு.
அதுக்கு பிறகு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயநாதன் வந்து தொலைக்காட்சியில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறையா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிருவார், அவருடைய வெற்றி இப்படிலாம் போகுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறப்ப அவர் பாணியில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், நாங்கள் அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம், நாங்கன்ட்டு இவரையும் உட்படுத்திக்கிட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பேசுனது ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிடிக்கலைன்னு சொல்லப்படுது. அப்போ அவர் வந்து பர்சனலாக சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி எல்லாத்தையும் நாங்கன்னு உங்களையும் இணைச்சி பேசுகிறப்ப கிட்டத்தட்ட தலைவரே சொல்லி நீங்கள் பேசுகிற மாதிரி அது தெரியுது, அப்படி பேசாதீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துலாம் உங்களுடைய கருத்து தான், தனிப்பட்ட கருத்து தாங்கிற மாதிரி நீங்கள் பேசணும்னு சொல்லி அவருக்கு ஒரு செக் வச்சுருக்கிறாரு. ஒரு முட்டுக்கட்டை போட்டது கொஞ்சம் ஐயநாதனுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐயநாதன் என்ன பண்ணியிருக்காரு, சில அறிக்கைகள்லாம் தயார் பண்ணி இந்த அறிக்கையெல்லாம் போனால் சரியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த அரிட்டாப்பட்டி விவகாரம், இந்த பெரியார் பற்றி இப்போ வரக்கூடிய சர்ச்சை இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதற்கெல்லாம் விஜய் அவர்கள் கைக்கு அதெல்லாம் சரியாக போய் சேர்ந்துச்சா அல்லது அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு, அது சம்மந்தமான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்கிறப்ப சற்று ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு ஐயநாதன். அதே போல் இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா, காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறதுன்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட அதிமுகவில் சேர போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்கள எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு வந்துடணும், வந்துட்டால் பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால காளியம்மாள் அந்த தமிழக வெற்றி கழகம் வந்தால் மிகப்பெரிய பலம் கூடுங்கிற மாதிரி ஐயநாதன் முடிவெடுத்து அதற்கான நகர்வுகளை செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த நகர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால ஒரு பக்கம் காளியம்மாள் அப்செட் ஆகிட்டாங்க. இதையெல்லாம் கவனித்த ஐயநாதன் என்ன பண்ணிட்டாரு, சரி இனிமேல் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அங்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் நம்ம வந்து இனிமேல் சைலண்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெளியேற்றிக்கிட்டார், தன்னை தானே வெளியேற்றிக்கிட்டாருங்கிற தகவல் வருது. அடுத்தபடியாக வந்து இப்போ நம்ம இந்த புஷி ஆனந்த் ஆரம்பத்திலே இருந்து விஜய் அவர்கள் கூட இருந்து எல்லா விதமான அரசியல் நிகழ்வுகளையும் செய்துக்கிட்டு கையில் ஒரு சின்ன கட்டைப்பையையும் ஒரு சின்ன பையை தூக்கிட்டு மஞ்சள் பையை தூக்கிட்டு சிறுபுள்ள மாதிரி ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்த புஷி ஆனந்த் அவர்களை வந்து ஆதவர்ஜினா உள்ளே நுழைஞ்ச உடனே புஷி ஆனந்தை வந்து ஓரங்கட்டப்பட்டுட்டார். இப்போ நடந்த இந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பில் கூட பிரசாந்த் கிஷோர் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜனா எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த உட்காந்துற சிட்டிங்கில் வந்து முக்கியமான பேச்சு பேசுகிறப்ப புஷி ஆனந்தை வந்து அங்கே உள்ளே வச்சு பேசலை, அவர் அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்காரு, அது ரொம்ப நளினமான முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி புஷி ஆனந்த் ஓரங்கட்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆதவர்ஜினா தான். ஆதவர்ஜினா வந்து எப்படியோ கட்சியை டேக் ஓவர் பண்ண பார்க்குறாரு, அதனால் விஜயை வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர மாதிரி சில சட்டத்திட்டங்களை சொல்கிறாரு. இது வந்து எந்த அளவுக்கு கட்சிக்கு பலத்தை ஏற்படுத்துமா அல்லது பலவீனத்தை ஏற்படுத்துமாங்கிற கேள்வி முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட இருந்து வருதுன்னு இப்போ சொல்லப்படுது. அதே போல் காளியம்மாள் உள்ளே வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். காளியம்மாள் வந்தால் அவங்கள பார்த்துட்டு இன்னும் பலரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு நெருக்கி வர்றப்போ அதை கெடுத்துட்டாங்க. அப்படி நம்ம என்ன தான் சொன்னாலும் அதுக்கெல்லாம் இங்கே சரியான உடனே ஒரு அக்செப்ட் இல்லைங்கிறப்ப நம்ம இதில் இருந்து என்ன புண்ணியம்னு சொல்லி தான் இந்த ஐயநாதன் வந்து அதை விட்டு வெளியேறிட்டார்னு சொல்லப்படுது. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி போகும் இந்த தமிழக வெற்றி கழகம்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த ஐயநாதனுடைய கருத்து கூட அதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக இருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்துவமாக நீங்கள் இருந்தால் தான் சரியாக இருக்கும், நீங்கள் அதிமுகவோடவோ திமுகவோடவோ கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் ஏன் கட்சி திறந்தீங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு மாற்று கட்சியாக இருக்கணுமே ஒழிய அரசியலில் வந்து விட்டு கொடுத்து அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு முக்கியத்துவம் வராதுங்கிற ஒரு தகவலை வந்து ஐயநாதன் போன்ற பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய நோக்கம் வந்து வெற்றியாக இருக்கணுங்கிற நோக்கத்துக்கு ஒருபடியாக இந்த அரசியல் வியூக வகுப்பாளரை சேர்த்தது கரெக்டு. ஆனால் அதே சமயம் பிரசாந்த் கிஷோரோட மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே அவர் அரவணைச்சு போகணும். ஆதவர்ஜினா வந்து ஒத்துழைப்பார், எல்லாம் செய்வார், ஆனால் உள்நோக்கமாக அவர் ஏதாவது பண்ணி தன்னை பெருசால் ஆக்கிறதுக்கு திட்டம் போட்டார்னா கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்குது. மாவட்டங்களில் வந்து இந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ணுறதில்ல
காலங்காலமாக விஜய் ரசிகர்களாக இருந்து மன்றங்களை நடத்தி விஜய் சொன்ன சேவைகளெல்லாம் செய்துட்டு வந்த அந்த மன்ற ரசிகர்கள்லாம் வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவங்களாம் அரசியல் புரிதல் உள்ளவங்க. அப்படி உள்ளவங்களை ஒரு பகுதி நிர்வாகிகளாகவும் புதுசாக கட்சிக்குள்ளே வர்ற அந்தந்த பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள் அறிமுகமான பிரபலங்கள்ங்கிற பட்டியலில் உள்ளவங்களுக்கு ஒரு பகுதியும் நிர்வாகிகளாக கொண்டு வர்றப்ப அதில் சில குற்ற நடவடிக்கைக்கு உட்பட்டவங்களாம் நிர்வாகிகளாக வர்றதுனால கட்சிக்கு கெட்ட பேர் வருங்கிற ஒரு கருத்து வேறுபாடு அங்கங்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் விஜய் அவர்கள் தீர்க்கணும்னா மிக சாதாரணமான முறையில் முக்கியமான தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு இடர்பாடாக வரக்கூடிய சூழ்நிலையில் நீக்கி சரி பண்ணி கொண்டு போனால் மட்டுமே வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் நினைக்கிற மாதிரி கில்லியாக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் மற்றவங்களுடைய யோசனைகளை அப்படியே கேட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி போனால் மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆக விஜய் அவர்கள் மாநாடு ஆரம்பித்ததிலிருந்து அடுத்து அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு சந்திப்பு போன்ற பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொண்டு போகிற வியூகம் வித்தியாசமாக இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் நின்று அடிப்பார், கில்லியாக வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி அவருக்கு நெருக்கமான அந்த தாவேகா தொண்டர்கள் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள், அரசியல் செய்திகள், உலகச் செய்திகள், நாட்டு நடப்புகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.